தமிழக வெற்றிக் கழகம் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் முடிஞ்சு 3rd இயர் ஸ்டார்ட் ஆகிட்டு எனக்கு என்னமோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஃபீலு. அதுக்குள்ளே பார்த்தா இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக ஃபேன்ஸ் அந்த மூவி சாங்கு ட்ரைலர்னு ஒரே எப்போவும் வைப்பாக இருக்கும். பட் இப்போலாம் ஃபுல்லாக பொலிட்டிக்கல் கண்டென்ட்டாக மாறிட்டோம். என்னதான் அண்ணன் பொலிட்டிக்ஸில் ரொம்ப நீடாக இருந்தாலும் அண்ணனை ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். பட் இட்ஸ் ஓகே, நம்ம இப்போ பாலிடிக்ஸ் வருவோம். அண்ணன் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுமே அவரால் முடியாது, வாய்ப்பு இல்லை, நடக்காது, அவரால் கண்டிப்பாக இதை பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க. பட் யாரும் எதிர்பார்க்காத ஒரு முகத்தை வந்து அண்ணன் காமிச்சிட்டு இருக்காரு. அவரோட ஸ்பீச் ஒன்று அவ்வளோ தெளிவாக இருக்குது. மக்களோட எல்லா பிரச்சனையும் அவ்வளோ தெளிவாக எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. அதுபோக மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஆளாக வந்து குரல் கொடுக்குறாரு. அவரை சுற்றி அவ்வளோ அரசியல் நடக்குது. பட் அண்ணன் அது எல்லாத்தையும் கடந்து ஈஸியாக போயிட்டு இருக்காரு. அவரோட மூவி ரிலீஸ் அப்பவும் நிறைய பிரச்சனை வந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்துட்டு இருக்காரு. பட் இதுக்கப்புறம் தான் எல்லாமே இருக்கு. இன்னும் 3 monthsல எலெக்ஷன் இருக்கு. அதுக்குள்ள நம்ம நிறைய இடத்துல பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்கு. டிவிக்கோட சின்னம் வந்து விசில். அதை மக்களோட மனசுல நம்ம கண்டிப்பா பதிய வச்சே ஆகணும். டிவிகேயோட கொள்கை என்னன்னு மக்கள்கிட்ட போய் தெளிவாக நம்ம எடுத்து சொல்லணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து மொத்த தமிழ்நாடும் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அதில் நானும் ஒருத்தன். பார்ப்போம் இந்த எலெக்ஷன் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே. இதுக்கப்புறம் டெய்லி நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். ஒவ்வொரு நாள் நடக்கிற தளபதியோட ஈவெண்ட்டு, டிவிகே அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.